வலைபேச்சு பிஸ்மி இவர் யார் அப்படின்னா சினிமாவை பற்றி விமர்சனம் பண்ணுறவர். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அரசியல் விமர்சகராக மாறிட்டார் போல. ஏன்னா இப்போ அண்ணனை பற்றி நிறைய விஷயம் போட்டிருந்தார் ட்விட்டரில். ஏன்னா அண்ணனோட புகைப்படத்தை வந்து காவலாளி மாதிரி சித்தரித்து போடுறது. அப்புறம் அண்ணனை வந்து என்ன சொல்றதுன்னா அம்பாசமத்தில் பொது வேட்பாளராக நிற்க போறாரு, அவர் நின்னாருன்னா டெபாசிட் கூட வாங்க மாட்டாரு அப்படின்னு போட்டிருந்தாரு. 2016 2026 வரைக்கும் நாம் தமிழ் கட்சி தனியாக தான் போட்டுட்டு இருக்கு. நாங்கள் டெபாசிட் வாங்கலாம், அதெல்லாம் அவருக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். வாங்குற காசுக்கு வேலை செய்ய சொன்னா அதுக்கு மேல வேலை செய்யறாரு. இப்ப நாம் தமிழர் கட்சி உறவுகள் வந்து ஏன் அமைதியா இருக்கீங்க? இந்த மாதிரி ஆளுங்களாம் நம்ம சும்மாவே விடக்கூடாது. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் வந்து திரள்நிதி, ஆமக்கறி, அண்ணன் வந்து கார் வாங்கிட்டாரு, இப்படி சொல்லி சொல்லியே நம்ம மேல அவதூறு பரப்பிட்டே இருக்காங்க. மக்கள் கிட்ட கொண்டே நம்மளை வந்து தப்பா வந்து காட்டிட்டு இருக்காங்க. இவங்க மேலெல்லாம் அதிகபட்சமா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கண்டனம் தெரிவிக்கணும். நம்ம இப்ப நான் இருக்கேன்னா நான் கண்டனம் தெரிவிக்கிறேன்னா அதே மாதிரி இன்னொரு 10 பேர் அவர் மேல கண்டனம் தெரிவிக்கணும். ட்விட்டர்ல போய் பதிவு போடணும், இன்ஸ்டால போய் பதிவு போடணும், ஃபேஸ்புக்ல பதிவு போடணும், யூடியூப்ல பதிவு போடணும். இது மாதிரி பதிவு போட்டு நமக்கான கண்டனத்தை நம்ம தெரிவிக்கணும். ஒவ்வொரு தொகுதியில இருக்கிற வழக்கறிஞர் பாசறையில் இருக்கிறவங்க எல்லாருமே அவர் மேல வழக்கு தொடரணும். அந்த மாதிரி பண்ணாதான் நம்ம வந்து எவ்வளவு உண்மையா இருக்குன்னு மக்களுக்கு தெரியும். இப்படி பொய் குற்றச்சாட்டை பரப்பி தான் இத்தனை ஆண்டு காலங்கள் தமிழ் தேசியத்தை வந்து அவங்க வந்து வளரவே விடாம வச்சிருந்துருக்காங்க. எங்கோ சீமானண்ணன் வந்து தான் இதை எல்லாமே மாற்றி தமிழ் தேசியத்தை இன்னைக்கு ஒரு அளவுக்கு கொண்டு போயிட்டாரு. திருப்பி இதை கீழே இறக்கணும்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம சும்மா விடக்கூடாது.